இந்த வீடியோவில் பிரதர் பிரிண்டரோட 2520D இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு நம்ம ட்ரம் யூனிட் வந்து மாற்றி கொடுத்துருந்தோம். பிரதரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரம் மாற்றுறீங்க இல்லை கேட்ரேஜ் மாற்றுறீங்கனாலும் ரீசெட் பண்ணுற ஆப்ஷன் வரும். அது பிரதர் பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்னே சொல்லலாம். இந்த எக்ஸ்ட்ரா இது ஃபீச்சர் வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம் யூனிட்டுமே ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ பேப்பர் சிக்கி இருந்தது, பேப்பர் எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. அந்த மாதிரி ட்ரம் யூனிட்டுமே ப்ராப்ளமாக இருந்தது, அதுவுமே சொல்லியிருந்தோம். நீங்கள் ஒரு 12,000 பிரிண்ட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா கம்பெனி சைட்லேயே என்ன சொல்கிறாங்க, ட்ரம்மை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க 14,000 பேஜஸ் வந்து ஓடிடுச்சு. டாட்ஸ் கொஞ்சம் அதிகமாக டாட்ஸ் வந்தது. அதனால் நம்மளுமே சொல்லியிருந்தோம், நீங்கள் ட்ரம் சேஞ்ச் பண்ணிங்க, உங்களுக்கு பிரிண்ட்டும் நல்ல குவாலிட்டியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரம் யூனிட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணியுமே ரீப்ளேஸ் ட்ரம்னு எரர் வந்துக்கிட்டே இருந்தது. அது எப்படி ரீப்ளேஸ் ட்ரம் எரரை சால்வ் பண்ணுறது தான் பார்க்குறோம். அதெல்லாம் பார்த்து நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஹெச், சேல்ஸ், சர்வீஸ், அசசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணியிருக்கோம். ஸோ தேவைப்படுறாங்க கால் பண்ணுங்கள் 9585006736. நீங்கள் திருநெல்வேலி, தஞ்சாவூர், இப்படி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் பரவாயில்ல, வித்தின் 1 டேயில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். நீங்கள் பிரிண்டர் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, இல்லை லேப்டாப், டெஸ்க்டாப் எது தேவைப்பட்டாலும் சரி, கால் பண்ணுங்கள் 9585006736. இப்போ வாங்க இதை எப்படி ரீசெட் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்கள் ஃப்ரண்ட் டோரை வந்து ஓப்பன் பண்ணிங்க. டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா கவரேஜ் ஓப்பன் வரும். அது வந்த உடனே இந்த கிளியர் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஒரு 5 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரீப்ளேஸ் ட்ரம்னு உங்களுக்கு எரர் வருது அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டோர், இந்த கேட்ரேஜ் டோரை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி கவரேஜ் ஓப்பன் வரும். இந்த கிளியர் பட்டனை வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஒரு 5 செகண்ட் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அடுத்ததாக ஓகே பட்டன், இந்த ஓகே பட்டனை ஒரு 5 செகண்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வரும். ரெண்டுத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட். இது ஒரு 5 செகண்ட் நான் வந்து வீடியோ பாஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதனால் நீங்கள் அவ்வளோ நேரம் ப்ரெஸ் பண்ண தேவை. கிளியர் பட்டனை ஒரு 5 செகண்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே பட்டனை ஒரு 5 செகண்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே பட்டனை 5 செகண்ட் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா, உங்களுக்கு டிஸ்பிளேயில் ரீப்ளேஸ் ட்ரம் இந்த மாதிரி வந்துடும். ரீப்ளேஸ் ட்ரம் எஸ் ஆர் நோன்னு சொல்லிட்டு. எஸ்னால் நீங்கள் அப் பட்டன் ப்ளஸ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். நம்ம ரீப்ளேஸ் ட்ரம் எஸ் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா ட்ரம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். அதனால் மேலே இருக்கிறத எஸ்ன்னு கொடுப்போம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா அக்செப்ட்னு வரணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரீப்ளேஸ் ட்ரம் அதை வந்து ரீசெட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ட்ரம் ரீசெட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ரீப்ளேஸ் ட்ரம்ன்ற எரர் வராது. இது எப்போ பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, ட்ரம்மை வந்து புது ட்ரம்மாக போட்டுட்டீங்க. புது ட்ரம் போட்டதுக்கப்புறம் இந்த எரர் வருதுன்னா இந்த மெத்தட் தான். கிளியர் பட்டன் ஒரு 5 செகண்ட், ஓகே பட்டன் ஒரு 5 செகண்ட், ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். தேங்க்யூ.